ஒரு 70 நாள் கடந்துருச்சு சார். எதுக்குமே பதில் சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாஷிங் மிஷின் கமெண்ட்டுக்கு கூட இது வரைக்கும் பதில் சொல்றோம். வெண்டிங் மிஷின் சொல்லி திட்டுறாரே தவிர நீங்க வாஷிங் மிஷினா இல்லையான்னு சொல்றதுக்கு நேரடி பதில் விஜய்கிட்ட இருந்து வரல. 2 வரியாவது அங்கங்க பத்திரிகையாளர்களை பாக்குற போது பேசணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். விஜய் தன்னை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிடணும். நான் யாரை ஊழல்வாதின்னு சொல்றேனோ அவங்க ஊழல்வாதி, நான் யாரை ஊழல்வாதி இல்லைன்னு சொல்றேனோ அவங்க ஊழல்வாதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை விஜய் எடுக்கிறார். இதைத்தான் ஆணவமான பேச்சுங்க. அப்படி ஒரு நீங்க ஒண்ணு கடவுள் இல்ல, நீங்களும் மனுஷர் தானே, சுயநலம் கலந்தவர் தானே. சுயநலம் இல்லைன்னா அரசியல்வாதி இல்லையா அவரு? விஜய் விதிவிலக்கல்ல, வெக்கம் கட்டதுதான் அரசியல். அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. திமிர் கலந்த ஆணவம் கலந்த பேச்சை வெளிப்படுத்துகிறாரோன்னு உங்களுக்கு வாக்களித்த மக்களை ரசிக்கல. இது ஆபத்து. விஜய் தன்னை மாத்திக்கலைன்னா ரொம்ப சீக்கிரத்துல அவருடைய செல்வாக்கை இழப்பாங்க. தாவேக்காக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. இப்போ அதிமுகல இருந்து தொடர்ந்து ஆட்களை எடுத்துக்கிட்டு தான் ஒரு தூய சக்தி அப்படின்லாம் சொல்ற தகுதியை விஜய் தாவேக்காவை இழந்துட்டாங்க. அதை இனிமேல் கட்டிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் முட்டாள் இல்ல. அரசியலுக்கு தூய சக்திக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? விஜய் சொன்னா முடியும், அவர் மட்டும் இல்ல, தேவதூதரா பக்காவா விஜய் அரசியல் பண்றாரு. நல்ல முழுமையான அரசியல்வாதியா மாறிக்கிட்டு வர்றாரு. தொடர்ந்து அதிமுக இருந்து ஆட்கள் எடுக்கிறது. இப்ப அதிமுகவை தான் முதல்ல சொன்னாரு, இப்ப திமுக ஊழல் சக்தி. அதுக்கு அடிப்படை காரணம் எடப்பாடியினுடைய அந்த பலவீனம் தாங்க. அதிமுக தான் நிறைய பேர் வர்றாங்க, அங்க இருந்துதான் கட்சிக்கு இழுக்கிறார், எம்எல்ஏக்கள் இழுக்கிறார். அந்த அளவுக்கு அந்த தலைமை பலவீனப்பட்டு போயிருக்கு. ஏன் திமுக எம்எல்ஏ போல? இங்க நம்பிக்கை இழந்துட்டார், இலக்க வச்சுட்டார் எடப்பாடி. இந்த செந்தில் பாலாஜி மேல இவ்வளவு போக்கஸ், அது என்ன காரணம் சார்? செந்தில் பாலாஜி அதில் இணைக்கிற அளவுக்கு சொத்தையான வழக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஆதாரம் இல்ல. இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ விவகாரத்திலே கூட 35 கோடி லஞ்சம்னு சொன்ன பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பாம சிட்டி போலீஸை வச்சு நீங்க விசாரிக்க வச்சு இஷ்டத்துக்கு அறிக்கை விடுறத பிரஸ் நோட்டுங்கிற பேர்ல யாரு வெளியிடுறான்னு தெரியாமலே தகவல் டெய்லி பிரேக்கிங் நியூஸ் வர வைக்கிறதுல ஏதோ ஆர்வம் காட்டுறாங்கன்னா சட்டத்தின்படி இந்த வழக்கு நடக்கலன்னு தான் நம்ம பார்க்க தோணுது. தூய்மையான நிர்வாகத்தை நான் நடத்துறேன்னு சொல்ற விஜய்க்கு அது நேர் எதிரானதா போய்கிட்டு இருக்கு இந்த வழக்கு. இந்த இடைத்தேர்தலே வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் ஓடிக்கிட்டே இருக்காரு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு 70 நாள் கடந்துருச்சு சார். எதுக்குமே பதில் சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வாஷிங் மிஷின் கமெண்ட்டுக்கு கூட இது வரைக்கும் பதில் சொல்லல. அதுக்குதான் அவர் என்ன இன்னொரு வார்த்தை வெண்டிங் மிஷின் சொல்லி திட்டுறாரே தவிர நீங்க வாஷிங் மிஷினா இல்லையான்னு சொல்றதுக்கு நேரடி பதில் விஜய்கிட்ட இருந்து வரல. பேசுறாரு. இந்த மாதிரி மேடைகள் கிடைச்சா ஸ்கிரிப்டை எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறார். தப்பு இல்லை, எழுதி வச்சு படிக்கிறது ஒன்றும் சட்டவிரோதமும் அல்ல, நடைமுறைக்கு மாறானதும் அல்ல. ஆனா பதில் சொல்ல வேண்டியதுல யதார்த்தமா பேசுங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். 2 வரியாவது அங்கங்க பத்திரிகையாளர்களை பார்க்குற போது பேசணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். விஜய் கொஞ்சம் தன்னை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிடணும், அதை இன்னும் பரவலாக்கணும். பேசுகிற இடங்களையும் பேசுகிற அளவையும் அதிகப்படுத்தணுமே தவிர ஏதாவது ஒரு மேடையில அதீதமா ஆர்வத்தோட ரொம்ப ஒரு திமிர் கலந்த ஆணவம் கலந்த பேச்சை வெளிப்படுத்துகிறாரோன்னு மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க. திருச்சிக்கு அவர் நன்றி சொல்ல போன போது கூட பேசின பேச்சை யாருமே ரசிக்கலையே. உங்களுக்கு வாக்களித்த மக்களை ரசிக்கல. நான் சில குடும்பங்கள்கிட்ட நேரடியாக பேசிட்டு தான் சொல்கிறேன், இல்லையே தப்பாக பேசுகிறாரே. நான் சொல்ல தனி அறைக்குள்ளே கூட பேச தயங்குற வார்த்தைகளை நீங்கள் முதலமைச்சர் ஸ்தானத்தில் உட்காந்துட்டு அந்த அதிகார திமிரோடு பேசுகிறீங்களோன்னு உங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் அல்ல, விரும்பி வாக்களித்தவர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆபத்து. விஜய் தன்னை மாற்றிக்கலைன்னா ரொம்ப சீக்கிரத்தில் அவருடைய செல்வாக்கை இழப்பார். தொடர்ந்து அதிமுக இருந்து ஆட்கள் எடுக்கிறது. திமுகவை ஊழல் சத்தின்னு சொன்னவர் இப்ப அதிமுகவை தான் முதல்ல சொன்னாரு, இப்ப திமுக ஊழல் சத்தின்னு. அதுக்கு அடிப்படை காரணம் எடப்பாடியினுடைய அந்த பலவீனம் தானே, அவருடைய பிடிவாதம் தானே. அதிமுக தான் நிறைய பேர் வர்றாங்க, அங்க இருந்துதான் கட்சிக்கு இழுக்கிறார், எம்எல்ஏக்கள் இழுக்கிறார். அந்த அளவுக்கு அந்த தலைமை பலவீனப்பட்டு போயிருக்கு. ஏன் திமுக எம்எல்ஏ போல இவ்வளவு கொத்துக்கட்டா ஏன் திமுக தொண்டர்கள் போய் சேரல? ஏன்னா தலைமை மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. இங்க நம்பிக்கை இழந்துட்டார், இலக்க வச்சுட்டார் எடப்பாடி. இப்போ 118 அதை நோக்கி தான் நகர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த இடைத்தேர்தலே வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் ஓடிக்கிட்டே இருக்கு. இல்ல டெக்னிக்கல் காரணத்துக்காக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப நாள் இது நிரந்தர தடையெல்லாம் போட முடியாதுதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இது நீதிபதிகளுடைய பார்வையும் கலந்துருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு வலுவான வாதங்களும் இந்த முடிவை தீர்மானிக்கும். ஏன்னா இது அந்த முதல் நாள் விசாரணையின் போதே தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது அப்படியெல்லாம் தடை போட முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அன்னைக்கு டக்குன்னு வழக்கு வந்துட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்தார். இப்போ அடுத்து பதில் மனு ஜூலை 31 போடுங்கன்னு இருக்காங்கல்ல, அது சில பல ஆலோசனைகள் நடக்கும். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக முடிவெடுக்கும். அங்கே பாஸ் ஒருத்தர் இருக்கிறார், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அவர்கள் என்னப்படியும் நடக்கும். நீங்கள் யார் வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் சட்டப்படி பார்ப்போம்னு நீதிபதிகள் ஒரு பார்வை பார்ப்பாங்க.
அதனால சொன்ன இந்த தடை நீண்ட காலத்துக்கு ஒரு நிரந்தர தடையாவெல்லாம் இருக்காது. அப்படி வர்ற போது 15 பேர் தொகுதியில இடைத்தேர்தல் வந்தா நம்ம ஒரு 10 ஜெயிச்சுட்டு நம்ம சொந்த காலில் நிக்கலாம்னு விஜய் நினைக்கிறதா சொல்றாங்க. அதே எண்ணம் திமுக, அதிமுக, பிஜேபிக்கு இருக்குல்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பேர் அங்கிருந்து இழுத்துட்டா, 15 பேர் அங்கிருந்து இழுத்துட்டா நாம ஆட்சி அமைச்சலாம், மாற்று ஆட்சிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்தாலும் தவறல்ல. நீங்கள் ஆட்களை இழுத்து ராஜினாமா செய்ய வச்சு தனி மெஜாரிட்டிக்கு முயற்சிச்சீங்கன்னா அவர்களும் ஆட்களை இழுத்து மாற்று அரசு அமைக்கவோ அல்லது உங்கள் ஆட்சி கவிழ்க்கவோ முயல்வார்கள். அரசியல் ரீதியாக இது தர்மம் என்றால் அதுவும் தர்மம் தான், இது அதர்மம் என்றால் அதுவும் அதர்மம் தான். இந்த செந்தில் பாலாஜி மேல இவ்வளவு ஃபோக்கஸ், அது என்ன காரணம் சார் தாவேக்காவுக்கு? அது என்ன ரீதியா இல்ல, அந்த சம்பவம் கரூர்ல நடந்ததுனால அப்போதிருந்தே செந்தில் பாலாஜி மேல ஒரு இதுதான். செந்தில் பாலாஜி கடந்த 10 ஆண்டு கால அரசியல்ல ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு மனிதராக மாறிட்டார். அது பிஜேபி அவர் மீது வச்சு குறியாகட்டும், அதன் பிறகு கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் மீது காட்டுகிற அந்த கவனம், அதீத ஆர்வம், கோபம், இதெல்லாம் சேர்ந்து இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு உச்சபட்சத்தில் இருக்கு. அதனாலதான் ஒரு சொத்தையான ஒரு வழக்குன்னு தான் சொல்றேன். ஆதாரங்களை உதிரி காட்டாதனால சொத்தையான வழக்கு. நீதிமன்றத்தில் ட்ரையல் நடக்கிறது ஒரு ஆதாரத்தையே கூட அந்த அரசு கொடுக்கலாம். செந்தில் பாலாஜி அது இணைக்கிற அளவுக்கு சொத்தையான வழக்குன்னு சொன்னேன். ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா அவரை தேடுறோன்னு சொல்லி போயிட்டு அவர் முன்ஜாமீனுக்கு அலைய விட்டு அதெல்லாம் பார்த்தா, அல்லது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணி 40வது நிமிஷத்துல அனிதா ராதாகிருஷ்ணனை போய் கைது பண்ண வேகத்தை பார்த்தா, இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ விவகாரத்திலே கூட அதை 35 கோடி லஞ்சம்னு சொன்ன பிறகு அதை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பாம சிட்டி போலீஸை வச்சு நீங்க விசாரிக்க வச்சு இஷ்டத்துக்கு அறிக்கை விடுறத பார்த்தா, பிரஸ் நோட்டுங்கிற பேர்ல யாரு வெளியிடுறான்னு தெரியாமலே தகவல்னு டெய்லி பிரேக்கிங் நியூஸ் வர வைக்கிறதுல ஏதோ ஆர்வம் காட்டுறாங்கன்னா, சட்டத்தின்படி இந்த வழக்கு நடக்கலைன்னு தான் நம்ம பார்க்க தோணுது. அப்போ செந்தில் பாலாஜி மேல ரைட் அரசியல் ரீதியா அவங்க ஒரு குறி வைக்கிறாங்க. அரசியலுக்கு சரி, தூய்மையான நிர்வாகத்தை நான் நடத்துறேன்னு சொல்ற விஜய்க்கு அது நேர் எதிரானதா போய்கிட்டு இருக்கு இந்த வழக்கு. இப்போ நான் யாரை ஊழல்வாதின்னு சொல்றேன்னா அவங்க ஊழல்வாதி, நான் யாரை ஊழல்வாதி இல்லைன்னு சொல்றேன்னா அவங்க ஊழல்வாதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை விஜய் எடுக்கிறார். அவரு யார சொல்றாரோ அவங்க தான் ஊழல்வாதி. இதைத்தான் ஆணவமான பேச்சுங்க. அப்படி ஒரு நீங்க ஒன்றும் கடவுள் இல்லை, நீங்களும் மனுஷர் தானே, சுயநலம் கலந்தவர் தானே. சுயநலம் இல்லைன்னா அரசியல்வாதி இல்லையா? அவர் நல்ல அரசியல்வாதியா மாறிட்டு வரான்னு நான் சொன்னல. சுயநலம் கலந்தவர் தான் அரசியல்வாதி. விஜய் விதிவிலக்கல்ல. அதையெல்லாம் மக்கள், இவரை மாதிரி எத்தனை பேரை மக்கள் பார்த்துட்டாங்க. ஒரு நம்பிக்கை வச்சு இவரை உட்கார வச்சிருக்கிறாங்க. அவர் நல்லபடியாக நடந்துக்கிட்டா நீண்ட காலத்துக்கு இருப்பார், ஆட்சியில தொடரலாம். இல்லை சில தவறுகளை நான் என்ன பண்ணாலும் மக்கள் நம்மளை மன்னிப்பாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க, உற்சாகப்படுத்துவாங்க, ஆதரிப்பாங்கன்னு அவர் நினைச்சால் அவர் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறார்னு அர்த்தம். இப்போ தாவேக்காக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. இப்போ அதிமுகல இருந்து தொடர்ந்து ஆட்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. வளருகிற கட்சிக்கு அது நல்லது. ஆனால் தான் ஒரு தூய சக்தி அப்படின்லாம் சொல்ற தகுதியை விஜய் தாவேக்காவை இழந்துட்டாங்க. இனிமேல் அதை இனிமேலும் கட்டிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் முட்டாள் இல்லை. அது கட்சி ரீதியாகவும் சரி, ஆட்சியை நடத்துறதுக்கு அவர் யாரை நாடி போனாரோ அப்போதே இந்த தூய சக்திங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப, அரசியலுக்கு தூய சக்திக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? விஜய் சொன்னா முடியும், அவர் மட்டும் என்ன தேவதூதரா? அவரும் அரசியல் பக்காவா விஜய் அரசியல் பண்றார். நல்ல முழுமையான அரசியல்வாதியா மாறிக்கிட்டு வர்றார். அதை நான் பாராட்டுவேன். நான் தான் யோகியா, நான் தான் நல்லவன், என்னை நம்பி வாங்கினாலும் சரி யாருமே சொல்லுவாங்க. அப்படிதானே விஜய் சொன்னார். யாரும் சரியில்லைன்னு தானே. விஜயகாந்த் வந்த போது நினைச்சு பாருங்க, 2 பேரும் திருடங்கன்னு சொன்னதுனாலதான் அவருக்கு 10% ஓட்டு கிடைச்சிச்சு. 2 பேரும் திருடங்க தான். திமுக கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலும், இல்ல அண்ணா திமுக கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாலும், அந்த 10% பேர் விஜயகாந்த் நம்பி போயிருக்க மாட்டாங்க. ஸோ தன்னை நல்லவர்னு சொல்லிட்டு தான் ஒருவரும் முதல்ல களத்துக்கு வரப்போது, தனித்து வரப்போது சொல்லி, அது தவிர்க்க முடியாத வார்த்தை. அது நிஜமா இருந்தா நமக்கு சந்தோஷம். ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை கிட்ட இருந்தவங்கலாம் இன்னைக்கு விஜய் கூட ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு, நீங்க அந்த பேட்டி பார்த்திருப்பீங்க, அந்த கை போட்டு அவ்வளவு விஜய்னு அப்படி. நான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வார்த்தை சொன்னேன், வெக்கம் கட்டது தான் அரசியல், அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. சில முயற்சிகளை எடுத்தாங்க, நடக்கல. திருமாவளவனை முதலமைச்சராக்க முயற்சி பண்ணாங்க. திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் மனம் திறந்து அதை பத்தி முழுசா சொல்லியிருக்கிறாரு. சொல்ல அப்படியே பதுங்கிடுவார். என்னை முதலமைச்சராக்க முயற்சி நடந்தது என் காதுகளுக்கும் வந்தது. காதுகளுக்கு இங்க ஆல் இண்டியா ரேடியோல சொன்னாங்களா, ஒருத்தர் வந்து பேசி அது என்ன கண்டிஷன்ல எந்த மாதிரி ஏற்பாடுகள் நடந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குறாங்க, அந்த அமைச்சரவையில் யாரெல்லாம் இருப்பாங்க, எல்லாமே திருமாவளவனிடம் சொல்லப்பட்டது அல்லது அவர் காதுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இதை மறுக்க முடியுமா? அவர் ஏன் முழுசா பேச மாட்டார்? பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்காக கொஞ்சம் லேசா தொட்டுக்கொண்டு சின்ன சின்னதாக வெளியில சொல்றதும் அவ்வளவு அரசியல் முதிர்ச்சியுள்ள ஒரு காரியம் அல்ல. அதை திருமாவளவன் அதை இனிமேலாவது தவிர்க்கணும். ஒண்ணு சொன்னா முழுசா சொல்லுங்க, இல்லாட்டி பேசாம இருக்கணும். இதை தாண்டி திமுக அதிமுக கூட்டணிங்கிற கேள்வி அங்கே எழல. 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தலித்தை முதலமைச்சராக்க முயற்சித்தார்கள். என்ன தப்பு சொல்லுங்க? என்ன தப்பு? தேச விரோதமா, சட்டத்துக்கு புறம்பானதா? சொல்லுங்க சார். விஜய் கிட்டையும் நம்பர் இல்லை,
இவங்க கிட்டயும் நம்பர் இல்லை. அப்ப எந்த முயற்சியாலும் நம்ம எடுக்கலாம்? கொள்கை எதிரி ஊழல்வாதிகள் சொன்ன விஜயை தன் நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு போய் ஆதரவு கேட்கிற போது தினகரன் அதைத்தானே சொல்றாரு. அவர் ஸ்டாலினே முதலமைச்சராக்கும்னு சொல்லி ஜெயிச்ச 13 பேரை இழுத்து வச்சு அவர் ஆட்சி நடத்துறது நியாயம்னா திமுக அதிமுக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் என்ன தவறுன்னு கேட்டார். 100% அரசியல் யதார்த்தம் உள்ள பேச்சது. கேட்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கும். நான் தான் சொல்லல, தொங்கு சட்டமன்றம்ன்ற ஒரு சூழல் வந்தால் அருவருப்பை நாம கடந்துதான் போகணும், வேற வழி இல்லை. இப்ப தினகரன் சொல்ற கருத்துலயும் அது தவறில்லைன்னு சொல்றாரு. 35% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அவரை எதிர்கொள்றதுக்கான ஒரு யூகத்தை அப்பவே வகுக்கணும். அது திமுக அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரியான அது தேர்தலுக்கான யூகங்கள். இப்ப நீங்க இவ்வளவு தூரம் மெஜாரிட்டி வந்த பிறகு தோழமை கட்சிகள் சில சமரசங்களுக்கு பிறகு சில சங்கடங்களுக்கு பிறகு இல்ல விரும்பி இல்ல ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறணுங்கிற ஒரு ஆசையோட பல்வேறு காரணங்களால் உங்களுக்கு ஆதரவளித்து ஆட்சி நீங்க நம்பிக்கை தீர்மானத்துல வெற்றி பெற்ற பிறகும் கூட அதிமுக எம்எல்ஏக்களை இழுக்கிற வேகம் இருக்குல்ல, அதுல அவங்க காட்டின ஆர்வம் இருக்குல்ல தாவேக்கா, அது அவர்களுக்கு ஆபத்தாக தான் போய் முடியும். நான் தொடர்ந்து சொல்றேன். அவங்களா வர்றாங்கிறது ஒரு தடவை உடைபட்டுக்கிட்டே இருக்கு. என்னை அப்ரோச் பண்ணாங்க, அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வடிவேலு சொன்ன மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னார். அந்த டீலிங் எனக்கு பிடிச்சதுங்கிற மாதிரி அவர் யதார்த்தமா பேசினார். கொஞ்சம் வெள்ளந்தியான மனிதர் எம்ஆர் விஜயபாஸ்கர், எனக்கு தனிப்பட்ட முறையிலும் தெரியும். யதார்த்தமா சொல்லிவிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு போன் போகாம எப்படி சார் இந்த பேச்சு நடந்துருக்கு நீங்க சொல்லுங்க சார். காமராஜ் போனாரு அமமுக எம்எல்ஏ, அப்படியே இருந்துட்டு அப்படியே கடவுளையே அப்படியே நினைச்சோடனே டக்குன்னு போய் அனுப்பி விழுந்துட்டாரா தாவேக் ஆபீஸ்ல? சொல்லுங்க. ஒரு போன் அவருக்கு வந்துச்சுல்ல, அந்த போனை பண்ணது யார்? அதுதான் பேரத்தின் முதல் படி. தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் சொன்னேன் தொங்கு சட்டமன்றம் வந்துட்டு எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும் தானே சார் விஜய் நினைப்பாரு. 107 இடத்தை ஜெயிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு வேண்டாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரா? அந்த அளவுக்கு முட்டாள அரசியல் தெரியாதவரா விஜய்? அதுல அரசியல் நியாயம் இருக்குன்னு சொன்னேன். அதே அரசியல் நியாயம் திமுகவுக்கும் வரும் இருக்கு, அண்ணா திமுகவுக்கும் இருக்கு, சத்தம் இல்லாமல் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிற பிஜேபிக்கும் இருக்குங்கிறத விஜய் மறக்கக்கூடாது. நீங்க பேச்சுவார்த்தை நடத்தியோ அவர்களாக விரும்பியோ இப்படி டெய்லி சனிக்கிழமை இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 7.5 சனி ஒரு தூரத்துல உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு சக்கரம் தான். 22.5 வருஷத்துக்கு ஒரு தடவை 7.5 ஒருத்தனுக்கு ஆரம்பிக்க தான் செய்யும். நான் ஜாதக ரீதியா சொல்றேன். நிஜத்தை சொன்ன அரசியல்ல அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதில் கில்லாடிகள் அதிமுக திமுக மற்றும் பிஜேபியினர். அதை விஜய் மறக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பயமுறுத்தலை, ப்ராக்டிக்கலா பேசுறேன். அப்படி ஒரு இணக்கத்தை வெளிப்படுத்துறாங்களா சார்? இப்ப ஜெயக்குமார் ஆகட்டும், திமுக அதிமுக கூட்டு கலவாணின்னு சொல்றீங்களா? திமுக அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, அதிமுக சார் இயல்பாவே அப்படி ஒரு தோழமை வரதானே சார் செய்யும். நீங்க 2 பேரும் திருடைங்கன்னா அவர் தானே திருடைங்கிறாரு, என்ன தானே திருடைங்கிறான்னு சொல்றோம். 2 பேரும் திருடைங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்து என்னப்பா நம்மளை போட்டு இந்த சாத்திரா நம்ம ஏதாவது திருப்பி அடிக்குமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸே பேசுவோமா இல்லையா? ஒரு 3 பேர் இருக்கிறோம், நம்ம 2 பேர் நிக்கிறோம், நம்ம 2 பேரும் பார்த்து இன்னொருத்தன் நீங்களாம் திருட்டு போயிடான்னு சொல்றான். நம்ம 2 பேரும் இல்லப்பா அவன் பேசிட்டு போட்டுன்னு பேசாம இருப்போமா, இங்க வா என்ன சொல்றான் அவன் அப்படின்னாவது முதல் கட்ட ஆலோசனை நடத்துவோமா மாட்டோமா? இப்போ ஒரு அதனால உடனே திமுக கழிச்சு விட்டு அதிமுக சேர்த்துருவாங்க, இல்ல அதிமுக கழிச்சுட்டு திமுக சேர்ந்துருவாங்க. விஷயம் அது இல்லை, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஒரு முடிவை 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு நேரத்தில் எடுத்தால் யாரு அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்கிறதுக்கான முன்னோட்டம் தான் டிடிவி சொல்றதாகட்டும் ஜெயக்குமார் சொல்றதாகட்டும். யதார்த்த அரசியலும் அதுதான். ஒரு விஜய் ஒரு பெரிய கண்டென்டரா வந்துட்டாரு, இவரை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இப்படி ஒரு கூட்டணி இருந்தாதான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா சார்? இல்ல இருக்கிற வாய்ப்புகள்ல அதுவும் ஒரு வாய்ப்புன்னு யோசிக்கிறாங்க. இப்ப வெளிப்படையாவே திமுக அதிமுக கூட்டு கலவாணி அப்படிலாம் சொல்றது இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அது கொஞ்சம் தன்னம்பிக்கைங்கிற பேர்ல அது ஒரு தலைக்கணமாகவும் ஆணவமாகவும் பார்க்கப்படுகிற ஆபத்து. அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணா வருங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும். என் வாயில நல்லா வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சு இல்லை சார். நீங்க நம்ம இந்த ரூமுக்குள்ள உட்காந்து பேசினா கூட கொஞ்சம் தயங்கி தான் நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவோம். அது நண்பர்களுக்குள்ளேயே இவ்வளவு தயக்கம் இருக்குன்னா ஒரு பொதுவெளியில மாண்புமிக்க ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற முதலமைச்சர் எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கணும். டேஷ் போடுற பேச்சை நீங்க மேடையில பேசலாமா? சினிமா நடிகராக இருக்கிற போது ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க சொன்னதை கேட்காத டைரக்டரியே கூட நீங்க அந்த வார்த்தை சொல்லி திட்டலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன படம்னு தெரியல, ட்ரெய்லர் ஒன்று வந்துச்சு. அதில் விஜய் ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி திட்டுவார், அந்த வில்லனையோ யாரையும் நினைச்சு திட்டுற போது அதை நான் கடுமையாக விமர்சித்தேன். சினிமா டைலாக் தானேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அரசியலுக்கு வர போறேன்னு அப்பவே விஜய்க்கு அந்த ஆசை வந்துடுச்சு, பேச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வசனத்தை எழுதிட்டு வந்து கொடுத்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை விஜய் தன் காலில் இருக்கிறத எடுத்து கலட்டி அடிச்சிருக்கணும்னு நான் சொன்னேன். சொல்ல புரியுதா சார்? ஏன் தெரியுமா சொன்னேன்? இத்தனை லட்சம் பேர் விஜய் முன்னாடி இருக்கிறாங்கன்னு அன்னைக்கும் எனக்கு தெரியும். ஒரு நடிகருடைய ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் அவர் பின்தொடர்றாங்கன்னு தெரியும். அந்த ரசிகர்கள் நீங்க பேசுற அந்த வார்த்தையை கேட்டு அப்ப நம்மளும் சொல்லுவோம்னு சொல்ல வீட்டுக்குள்ள அந்த பையன் இருக்க முடியுமா? அப்படி வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. ரொம்ப கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினார் ஆடியோவோட.
அப்புறம் எல்லாம் சொல்லி திட்டின உடனே முழு படம் வர்ற போது அந்த வார்த்தை வரலைன்னு மியூட் நினைக்கிறேன். பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு நடிகராக இருக்கிற போதே அவருக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கணும்னு சொன்ன நான் அல்லது என்னை போன்றவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரான பிறகு இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்க சொல்லுவோமா? விஜய்க்கு நல்லது இல்லைன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு காது கூசுனா டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசாம போயிடுவோம், உங்களுக்கு அது நல்லதா? அதைத்தான் நான் திரும்ப சுட்டி காட்ட விரும்புறேன். அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்ப்பது இயல்பா ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கிற தலைவர்களை மக்கள் என்னைக்கும் மதிப்பாங்க, நீண்ட காலத்துக்கு மதிப்பாங்க. மாறாக அந்த அதிகாரம் கொடுக்கிற போதை அல்லது அதீத தன்னம்பிக்கைங்கிற பேர்ல தலைக்கணமா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை தூக்கி எறிகிற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. இது விஜய்க்கு மட்டுமில்லை, எவர் ஒருவருக்கும் பொருந்தும், எந்த நாட்டிலையும் பொருந்தும். இப்போ வருகிற இடைத்தேர்தலில் கூட ஒரு கூட்டணி அமைச்சாதான் விஜய் எதிர்கொள்ள முடியும்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்களே சார், அப்படி ஏதாவது பிளான் இருக்கா? இருக்கலாம், தப்பு இல்லை சார். ஒருத்தர் எதிரியை பொது எதிரியை வீழ்த்தணும், பலமான எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா ஏதாவது இருக்கிற ஆப்ஷனை உட்காந்து பேசத்தானே சார் செய்யும். அரசியல் இது சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது, வெக்கம் கெட்டதானே சார் அரசியல். அப்புறம் என்ன இது சரியா சரியா நடக்குமா சார்? காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்றா சேராது எந்த தேர்தலையும், அதை வேணா லேசா சொல்லலாமே தவிர அதுலேயே கூட ரெண்டு சித்தாந்தமும் பிடிச்சி இருக்கிறவங்க நீண்ட காலம் இருந்தவங்க கூட 58 வயசு 78 வயசுல கூட கட்சி மாதிரி மாறி மாறி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கேயும் சித்தாந்தத்துக்கும் மரியாதை இல்லாமல் போச்சுன்னு தான் நான் எடுத்துக்குவேன். மற்றபடி கட்சி ரீதியாக அவங்க சேர மாட்டாங்கன்னு லேசா சொல்லலாம். கம்யூனிஸ்டுகள் பிஜேபியோட சேர்ந்து எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிக்கலாமே தவிர அரசியலில் எல்லா வெட்கங்கெட்ட செயல்களும் நடக்க தான் செய்யும். அது பல நேரங்களில் சாத்தியம் உள்ளது, நியாயமானதுன்னா அது மரியாதையோடு பார்க்கப்படும். முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன வார்த்தையை வச்சு தான் விமர்சிப்பாங்க, வேற வழி இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.